ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th டேர்ம் 3 ஆனுவல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் குறிச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 60க்கு 55 மார்க்குக்கு மேலே தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் சயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்வடையும் படிக்கணும். அது சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதாக இருந்தாலும் சரி, கோடிட்ட இடங்களை நிரப்புக, சரியா தவறா, பொறுத்துக, அடுத்த பொருத்தம் இல்லாத வட்டமிடுக அப்படின்னு என்னென்ன ஒன்வேர்ட்ஸ் இருக்கோ எல்லா ஒன்வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சணும் அப்படின்னா தரவு பண்ணிடணும். ஒன்வேர்ட்ஸே உங்களுக்கு 20 மார்க் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்வேர்டை முடிச்சிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிரப்புக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபில்லப் உங்களுக்கு லாஸ்ட் இயர் டேர்ம் எக்ஸாமில் 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை ரோமன் லெட்டர் 7 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சிறுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு சிறுவினா படிச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால மொத்தம் நமக்கு இந்த பாடத்தில் 2 நெடுவினா இருக்குது. அதில் 2 நெடுவினால ஃபஸ்ட்டு நெடுவினா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட நெடுவினா. ஸோ ஃபஸ்ட் நெடுவினா படிச்சுடுங்க. செகண்ட் நெடுவினா சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டையுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. நான் 40 மார்க் எடுத்தால் போதும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சிடணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா, நடுவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததாக நம்ம படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5th கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தென் 6th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய விடையெளி ரோமன் லெட்டர் 8ல் ஃபஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் படிச்சிருங்க. தென் 5th கொஸ்டின் ஒன் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. விரிவான விடையெளியை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் நமக்கு 3 விரிவான விடையெளி இருக்குது. இந்த 3 விரிவான விடையெளியில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் படிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த 2 கொஸ்டின் படித்தாலே போதுமானது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாடம் 3ல் ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததாக தேர்டு கொஸ்டின், தென் 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள் சரிங்களா. சார் இது மட்டும் படித்தா போதுமா சார்? கண்டிப்பாக இதை மட்டும் படித்தா போதும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய எந்த கேள்விகளையும் விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய விடைகளில் ரோமன் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், அதுவும் இந்த ஜிப்ஸின் பயன்கள், மண்புழு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. விரிவான விடையில பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிருங்க. அடுத்ததாக லெசன் 4க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 6ல் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சூழ்நிலை மன்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக 4th கொஸ்டின், தென் 5th கொஸ்டின், அடுத்ததாக 7th கொஸ்டின் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் விரிவான விடையில் 2 கொஸ்டின் படிக்கணும். ஏன்னா 2 கொஸ்டினுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததா பாடம் 5 குறுகிய விடையில ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின், 6th கொஸ்டின். அடுத்தது ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே என்ன செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருங்க ஓகேங்களா. தென் உயர் சிந்தனைனால ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 6 உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பாடம் சரிங்களா.
கம்ப்யூட்டர் பாடத்துலேருந்து கொஷின் வருமா சார்னா கண்டிப்பாக கொஷின் வரும். இதிலிருந்து ஒரு 1 வேர்ட்ஸ் கண்டிப்பாக வரும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொறுத்துக கேட்பாங்க. சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 3 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா 3லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ இந்த 3 கொஸ்டினுமே என்ன செஞ்சீங்க அப்படின்னா படிச்சிருங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் தாராளமாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார்